வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்ச பிரியாணி, சிக்கன் ரோஸ்டட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஹோம்மேட் மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 3, பட்டை வகைகள், எலும்புச்சம்பழம், முந்திரி, கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி, புதினா, தயிர், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மாருதி ஸ்பெஷல் ஹோம்மேட் பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் எண்ணெய், நெய், வேக வைத்த மட்டன் 1/2 கிலோ, பாஸ்மதி ரைஸ் 2 கப். மாருதி ஸ்பெஷல் ஹோம்மேட் மட்டன் பிரியாணி செய்ய தயாராகிட்டோம். எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல நெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருக்கும். பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, தேவையான அளவு உப்பு, தயிர், லெமன், வேக வைத்த மட்டன், தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொதித்த பின் அரிசி போடணும். புதினா, கொத்தமல்லி, பிரியாணி ரெடி. மாருதி ஸ்பெஷல் ஹோம்மேட் மட்டன் பிரியாணி ரெடி. சிக்கன் தவா ஃப்ரை எப்படி செய்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது சிக்கனை நல்லா எடுத்து மஞ்சள் தடவி 4-5 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து என்னென்ன தேவைன்னா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மிளகுத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன்.
இது நமக்கு தேவையானது. அதுக்கடுத்து இந்த சிக்கனில் தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்து பெப்பர், மிளகாய் பொடி, மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், அரை லெமன் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விடலாம். Few moments later. சேர்த்து வேக வைத்து எடுக்கணும். சிக்கன் ரோஸ்டட், பிரியாணி. இதை பாருங்கள், அப்படியே இப்படி மணலாக வெந்திருக்கு பாருங்கள். பீஸை பாருங்கள், பீஸ் எல்லாம் அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி எப்படி உடஞ்சி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனியன் ரைத்தா அண்டு தால்ச்சா. இது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, சாப்பிட்லாமா? ஓகே, சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு பைட் பிரியாணி, மாருதியோட ஃபஸ்ட்டு வீடியோ. இது எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரை தான். இதில் எதுவும் தப்புகள், நிறை குறைகள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களோட மோட்டிவேஷன் தான் எங்களை மேலும் மேலும் புது புது வீடியோ போகிறதுக்கான வழிவகை வகுக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பைட். சூப்பருங்க. அந்த ரைஸ் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே உதிருது பாருங்கள். மட்டன் வாயில் வச்சோன்னே அப்படியே கரையுது. சூப்பர். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சிக்கன் பீஸெல்லாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப பிடிச்சது வந்து எக்கில் அப்படியே லைட்டாக பிரியாணி வச்சு அப்படியே ஒரு வாய். வார்த்தையே இல்லைங்க. ஏன் நான் அவ்வளோ குண்டாக இருக்கேன்னா என் மனைவியோட சமையல் தான். அவளோட சமையலுக்கு ஈடு எதுவும் இல்லை. எங்கள் அம்மா சமையலுக்கு அப்புறம் அவளோட சமையல் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நான் அதிகமாக ஹோட்டல்ஸில் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஹோட்டல் சாப்பாடு தான் வீட்டில் என் மனைவியே செஞ்சு கொடுக்குறாங்களே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதை விட இந்த தாழ்ச்சாலை இருக்கிற நல்லி எலும்பு இங்கே பாருங்கள், தெரியுதா? அதை
சான்ஸே இல்லை, அவ்வளோ அருமையாக வெந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஒரு சிப் ரோஸ் மில்க் மட்டும் குடிச்சிருக்கேன். Thank you for watching.